பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்த ஒரு ஒளியின் சார்பாக வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு வசனத்தினுடைய காரியம் என்னவென்று சொன்னால், யாக்கோபு எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்ன என்பதை என்ன செய்யலாம், நம்ம அதை வச்சு தியானிக்கலாம். பொதுவாக இந்த பூமியில் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிவாங்க. அடுத்து ஆசிரியர்களுக்கு மாணவ மாணவிகள் கீழ்ப்படிவாங்க. அடுத்து கல்லூரிகளில் படிக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க இருப்பாங்கன்னா, அவங்க பேராசிரியர்கள் கீழ்ப்படிவாங்க. அடுத்து தொழில் செய்கிறவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மேலான அதிகாரிகள்கிட்ட என்ன செய்வாங்க, கீழ்ப்படிவாங்க. இன்னும் சொல்லப்போனால் முதலாளிகளுக்கு தொழிலாளர்கள் கீழ்ப்படிவாங்க. இது போன்ற பல விதங்களில் கீழ்ப்படிதலை என்ன செய்யலாம், பூமியில் நம்ம பார்க்கலாம். ஆனாலும் பலவிதமான காரியங்களை உள்ளடக்கிய நிலையில் அநேகர் மனிதர்களுக்கு கீழ்ப்படிந்தாலும் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்கிற அந்த வார்த்தையை இன்றைக்கு நாம் ஆழமாக நம்ம என்ன செய்ய போகிறோம், அதை உணர்ந்து தியானிக்க போகிறோம். பொதுவாக கீழ்ப்படிதல்னா என்ன அப்படின்னா, சொல்லுகிறதை கவனமாக கேட்டு அப்படியே செய்து முடிப்பது, அதுதான் கீழ்ப்படிதல். ஒரு உலக பிரகாரமான நிலையில் பல விதமான மனிதர்கள் பலவிதமான நிலைகளில் பலவிதமான நபர்களுக்கு கீழ்ப்படுகிறாங்க அப்படின்னா, அதுவே பெரிய ஒரு நன்மையாக இருக்கும் என்று சொன்னால், வானத்தையும் பூமியை படைத்த தேவனுக்கு மனிதர்கள் ஒவ்வொருவரும் கீழ்ப்படுகிறது அதைவிட அவசியமாக காணப்படுகிறது. அப்போ அதைவிட அவசியமாக காணப்படுகிற அந்த தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை அநேகர் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, அதில் காதில் வாங்க மாட்டேங்கிறாங்க, கருத்தில் கொள்ள மாட்டேங்கிறாங்க, அதை புரிஞ்சுக்கிறதே மாட்டேங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம எதை தியானிக்கிறோம் அப்படின்னா, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படிங்கிறத நம்ம தியானிக்கிறோம். மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை விட தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அதிகமாக காணப்படுகிற ஒரு அவசியமான காரியம். சரி, யார் தேவனுக்கு கீழ்ப்படிந்தாங்க, அதனால அவங்க என்னெல்லாம் நன்மைகள் அடைந்தாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்காட்ட பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா, யோசுவா எழுதின புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் அந்த அதிகாரம் வரைக்கும் உள்ள அந்த குறிப்பிட்ட அதிகாரங்களில் ராகாப் என்கிற ஒரு பெண்மணியை நம்ம நினைச்சிடும் எடுத்துக்காட்ட பார்க்க போகிறோம். இந்த ராகாப் என்கிற பெண்மணி எரியோங்கிற அந்த ஊரில் நினச்சிதாங்க வாழ்கிறாங்க. அவங்க என்ன நிலையில் இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு வேசியாக இருக்கிறாங்க. வேசி என்று சொன்னால் அவங்க ஒரு பாவம் செய்கிறவங்களாக அவங்க என்ன செய்கிறாங்க, விலை மாதுவாக இருக்கிறாங்க. உலகமே, ஊரே, அந்த நாடே அவங்க அப்படி தான் பார்த்தது. அவங்க ஃபேமிலியில் நிறைய வேறு மெம்பர்ஸ்லாம் இருந்தாங்க, நிறைய சொந்த பந்தம் இருந்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய மக்களுக்கு ஆண்டவர் செய்த எல்லா வெற்றிகளையும் எல்லா அதிசயங்களையும் இந்த ராகாப்புங்கிறவங்க எரியோலேருந்து கேள்விப்பட்டுறாங்க. அப்போ கேள்விப்பட்டு இருக்கும்போது ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய ஜனங்களாக இஸ்ரேல் ஜனங்கள் மூலமாக அந்த எரியோவை என்ன செய்யணும், பிடிக்கணும், அதை தோற்கிறது ஜெயிக்கணும்ன்ட்டு யோசுவா தலைமையில் ஆண்டவர் நினைச்சாரு, எரியோவுக்கு எதிராக புறப்பட்டு போங்கன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். அப்போ ஏற்கனவே ஆண்டவரை பற்றி அறிந்து கேள்விப்பட்டிருந்த அந்த ராகாப்புங்கிற அந்த பெண்மணி, ஆண்டவர்கிட்ட நம்பிக்கை கொடுத்த பெண்மணி, ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது அந்த யோசுவா என்கிற அந்த தேவனுடைய மனிதன் அந்த எரியோங்கிற அந்த பட்டணத்தில் உள்ள காரியங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, வேவு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி ஒற்றர்களை அனுப்புகிறார். ஒற்றர்களை என்ன செய்ய அனுப்புகிறார், அந்த இடம் எப்படிப்பட்டதாக இருக்குது, அதை எப்படி ஜெயிக்கலாம், எப்படி போனால் அதை மேற்கொள்ளலாம்னு சொல்லி பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புகிறாரு. அப்படி ஒற்றர்களை அனுப்பும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ராகாப்புங்கிற பெண்மணி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ வந்த உடனே அந்த பெண்மணி என்ன செய்கிறா, ஆண்டவருக்கு கீழ்ப்படியணுங்கிறதுக்காக ஆண்டவருடைய காரியங்களை சொல்கிறா. ஆண்டவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆண்டவர் உங்களை நடத்தி இந்த பதிலாக அறிஞ்சிக்கிறேன், நான் அவர் கீழ்ப்படுகிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க, பத்திரமா நீங்கள் என்ன செய்யுங்க, இங்கே வாங்க, இங்கே இப்படிலாம் செய்யுங்கன்னு சொல்லி அவள் என்ன செய்கிறா, சொல்லி கொடுக்குறான். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே இவ இருக்கக்கூடிய அந்த நாட்டில் உள்ளவங்கலாம், இங்கே வெளியிலேருந்து யாரும் வந்தாங்களா இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வேவுவாக்கால் நிறைய பேர் வந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இவ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ராகாப்புங்கிற பெண்மணி ஆண்டவருடைய ஜனங்களில் ஒற்றர்களாக வந்தவங்கள அவள் அப்படியே மறைச்சி வச்சு என்ன செய்யா, பாதுகாத்து என்ன செய்தா, தன்னுடைய விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் செயல்பாட்டில் என்ன செஞ்சா, வெளிப்படுத்தி காமிச்சான். அப்படி வெளிப்படுத்தி காமிச்சிட்டு இருக்கும்போது அவங்க தன்னுடைய தேசத்தில் உள்ளவங்களாம் கேட்டுட்டு போன பிறகு அந்த ஒற்றர்களை வெளியே வர வச்சு, நீங்கள் இந்த பக்கமாக போங்க, யாரு கண்ணையும் அகப்படாமல் போங்க, நீங்கள் திரும்ப இந்த தேசத்தை பிடிக்க வரும்போது, ஜெயிக்க வரும்பொழுது என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுங்க, நான் ஆண்டவர் கீழ்ப்படுகிறேன், ஆண்டவர் நம்புறேன்னு சொல்லி செயல்கள் மூலமாக விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் வெளிப்படுத்தினார்.
உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு சிகப்பு கலரில் ஒரு கயிறை உங்கள் வீட்டுக்கு நேராக தொங்க விடுங்க, இதுதான் அடையாளம். அந்த நாங்கள் பட்டணத்தை அந்த எரியோங்கிற அந்த ஏரியாவை நாங்கள் ஜெயிக்கிறதுக்காக புறப்படுறதுக்கு யுத்தம் பண்ண வருவோம். வந்து பிடிக்கும்போது எல்லாரையும் அழிக்கும்போது நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த சிவப்பு கலரில் கயிறை கட்டி விடுங்க, அதான் அடையாளம். அந்த அழிக்காததுக்கு முன்னாடி உங்கள் சொந்த பந்தங்கள், உங்கள் தாய் தகப்பன் குடும்பங்கள் எல்லாரையும் அந்த இடத்துல பத்திரமா வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் பார்க்கும் பொழுது இவங்கெல்லாம் கீழ்ப்படியாமல் அழிக்கப்பட்டாங்க. அப்போ இவங்க கீழ்ப்படியதாக இருக்கிறனால இவங்களும் இவங்க குடும்பங்களும் அழிக்கப்படக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் அழிக்காமல் போயிடுவோம். அதுக்கு அடையாளம் அந்த கயிறு தான் அப்படின்னு சொல்லி, சிவப்பு கலர் கயிறு தான் சொல்லிட்டு போகிறாங்க. அதை போல் அவள் என்ன செய்தா, அவள் அப்படியே கீழ்ப்படுகிறா. என்ன செய்றா, ஆண்டோடைய அந்த உத்தரவு, ஆண்டோடைய தாசர்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறா. அப்போ அந்த வார்த்தை கொடுத்து யாரு, ஆண்டவர் தான். அப்போ ஆண்டோடைய வார்த்தைக்கு அவருக்கு அப்படியே உத்தரவு மூலமாக சொல்லுது. அப்படி கேட்டு கீழ்ப்படுகிறது நினைச்சிடா, அந்த சிவப்பு கயிறு நூலை அடிச்சிடா அப்படியே தொங்க விட்டுட்டு தன் குடும்பத்தில் எல்லாரையும் தன் வீட்டிலேருந்து உட்கார வச்சிட்டான். குறிப்பிட்ட நாள் வந்தது. ஆண்டோடைய தாசர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் புறப்பட்டு வந்தாங்க. எரியோவுக்கு எதிராக வந்து யுத்தம் பண்ணாங்க. எல்லாரும் வெட்டி சாட்சி அழிச்சிட்டாங்க. அப்போ அவங்க ஏற்கனவே சொன்னபடி ராகாப் குடும்பத்தை காப்பாற்றணும், அவளையும் காப்பாற்றணும்னு சொல்லி அந்த சிகப்பு நூல் கட்ட சொல்லியிருந்தோமே, அவள் கட்டியிருக்கலாம் பார்க்குங்க. அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே கட்டப்பட்டு அப்படியே தொங்கப்பட்டிருக்குது. அதை பார்த்துட்டு அடையாளமாக பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல போய் வேகமாக போய் அந்த ராகாப் பெண்மணியையும் அவங்க சார்ந்த குடும்பத்தில் எல்லாரையும் வெளியில் கூப்பிட்டு வந்து காப்பாற்றி என்ன செய்கிறாங்க, அவங்க தங்களுடைய தேசத்தில் ஆண்டவர் சொன்ன அந்த ஆசீர்வாதமான இடத்துல அவங்களை பாதுகாப்பாக வைக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தேவனுக்கு விசுவாசமாக இருந்து, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்து தன்னை ஒப்பு கொடுத்தாள். தேவ ஜனங்களை மறைத்து வைத்து பாதுகாத்து நினைச்சால் கீழ்ப்படிதலை, விசுவாசத்தை செயல்கள் மூலமாக வெளிப்படுத்தி காட்டினாள். யாரு, ராகாப் பெண்மணி. சொந்த தேசத்துல பலவிதமான போராட்டங்கள் இருந்தாலும் அதன் மத்தியிலையும் இக்கட்டான சொல்லியும் கீழ்ப்படுதலையும் விசுவாசத்தையும் செயல்கள் மூலமாக வெளிப்படுத்தி காட்டினார். நடந்தது என்ன, தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தபடினால் நடந்தது என்ன, அவளும் அவளை சார்ந்த குடும்பமும் உயிரோடு பாதுகாக்கப்பட்டார்கள். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும் ஒவ்வொரு தேவஜனங்களும் நாம தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் மனுஷனுக்கு தான் அநேக நல்ல கீழ்ப்படுகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அது முக்கியம் இல்லை. தேவனுக்கு முதலாவதாக கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். சூழ்நிலைகளை பார்த்துட்டு மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறது, அடுத்த ஆண்டவரை மறக்கிறது, இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் விட்டு ராகாப் பெண்மணி இக்கட்டான சூழல் இருந்தது போதிலும் கூட ஆண்டவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்கள் மூலமாக கீழ்ப்படுதலை வெளிப்படுத்தினது போல நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். அது செயல்கள் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். அப்போ ஒரு படிப்புலையோ அல்லது தொழிலையோ மற்ற ஊழிய காரியங்களிலோ குடும்ப காரியங்களிலோ கீழ்ப்படுகிறது, அதெல்லாம் நம்ம பண்ணுறோம். அதை விட தேவனுக்கு என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையை கீழ்ப்படுதலை ஒப்பு கொடுக்க பழக வேண்டும். அப்படி கீழ்ப்படியும் பொழுது ராகாப் பெண்மணியும் அவள் வீட்டாரும் உயிரோடு பாதுகாக்கப்பட்டார்கள். ஆண்டவருடைய தேசத்திலே ஆசீர்வாதமாக இருந்தார்கள். அவளுடைய சந்ததியை நினைத்தார் ஆண்டவர் ஆசீர்வதித்து விசேஷமாய் விசுவாச பட்டியலில் அவர் பெயரை இடம்பெற வைத்தார். அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும் ஒவ்வொரு சகோதர சகோதரி வாலிய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சொல்லி தேவனுக்கு வாழ்க்கையில கீழ்ப்படிய ஒப்பு கொடுங்க. அப்படி கீழ்ப்படியும் பொழுது உலகத்தில் என்ன அழிவுகள் வந்தாலும் அந்த அழிவுகளில் இருந்த தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கீழ்ப்படிதல் மூலமாக பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாய் உங்களை மாற்றி அநேகருக்கு பிரயோஜனமாய் வைப்பார். இதை புரிந்து கொண்டு நீங்கள் ஒவ்வொருவரும் கீழ்ப்படிதலுக்குள்ளே ஒப்பு கொடுத்து தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவருடைய உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறது. ஆமென்.